எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ புதுசா இல்ல, பல வருஷமா என் மனசுக்கு ரொம்ப நெருங்கிய ஊரும் மக்களும் ராஜபாளையம் தான். ராஜபாளையம் போட்டி இடணும் அப்படிங்கிற ஒரு விருப்ப மனு நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கறது அண்ணன் எடப்பாடியார் சரியான முடிவை தான் எடுப்பாரு. ஆனா என்ன நடந்தாலும் சரி, இந்த வரப்போற தேர்தல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடக்கிற இந்த கூட்டணி போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுக்கான அத்தனை முயற்சி நான் செய்வேன், என் கூட நிக்கிற ஒவ்வொருத்தருமே செய்வார் அப்படிங்கிற உறுதி இன்னைக்கு எனக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கு. தொகுதியில உங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டீங்களா? தொகுதி மக்கள் கிட்ட எப்படி இருக்கு, உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? தொடங்கிட்டேன்னா இது புதுசா இன்னைக்கு நேரத்துக்கு பண்ணது இல்லைங்க. பல வருஷமா என்னுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. பெண்களோடவும் அதுக்கப்புறம் இளைஞர்களோடவும் விவசாயிகளோடவும் அந்த தொடர்பு இத்தனை வருஷமா இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவோ தொகுதிகள் இருக்கும்போது ஏன் மேடம் குறிப்பிட்டு ராஜபாளையம் தொகுதி எதுக்காக சூஸ் பண்ணீங்க? அதாவது ஒரு சில விஷயங்களை மனசு அந்த ஒரு ஈர்ப்பு வரும். எனக்கு தமிழ்நாடு முழுவதுமே என்னுடைய ஊரு, என்னுடைய மக்கள். ராஜபாளையம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிமுகம் ஆனதுல என் மனசுல ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. இது அங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அவங்களுக்கு இந்த தேர்தல்ல அவங்களுக்காக போட்டியிட்டு அவங்களுக்கு இன்னும் வேலை செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருப்பேன். இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட என்னுடைய அவங்களுக்கான சேவை கண்டிப்பா தொடரும். பாஜக சில பட்டியல் அவருடைய பரிந்துரை பட்டியல கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதுல ராஜபாளையம் அவங்களும் ராஜபாளையத்தை கேட்டிருக்கிறதா ஒரு தகவல். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் நீங்க என்ன முடிவு அண்ணன் எடப்பாடியார் இருப்பாரோ அது சரியான முடிவா தான் இருக்கும் அப்படிங்கறத நான் திரும்ப திரும்ப உறுதி செய்யறேன்.